வணக்கம் டாக்டர். வணக்கம்ப்பா. டாக்டர், சிசேரியனுக்கு அப்புறம் முதுகுவலி வர்றது வந்து ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுக்குறனாலயா அப்படின்னு சொல்லி பேஷண்ட்ஸ் எங்கிட்ட கேட்குறாங்க. ஊசினால கிடையாது, கூன் போட்டு குனிஞ்சு உட்கார்ந்து பால் கொடுக்கறதுனால தான் அந்த மாதிரி முதுகு வலி வருது. ஸோ அதனால் உட்காரும் போது முதுகுக்கு அந்த பில்லோ வச்சுக்கோங்க, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, குழந்தைய கையில் தூக்கி அந்த பொசிஷனிங்கை கரெக்டாக வச்சுக்கோங்க, அதனால் முதுகு வலி வராது. சரிங்க டாக்டர், சி செக்ஷன் தழும்பு முழுசாக மறைகிறதுக்கு எதுவும் வாய்ப்புகள் எதுவும் உண்டா? முழுசாக மறையாது, ஆனால் அது லைட்டாக ஆகும், ஸ்லோவாக குறைஞ்சிரும். அந்த மடிப்பில் இருந்து அந்த தையல் இருந்ததுன்னா அது நார்மலான நம்மளோட அந்த வயிற்றில் இருக்கிற மடிப்பு மாதிரி தான் ஆகும். தையல் மறைஞ்சிச்சுன்னா சந்தோஷம், ஒருவேளை மறையலைன்னாலும் அதை நீங்கள் ஒரு பேட்டில் ஸ்கார் மாதிரி பெருமையாக எடுத்துக்கணும். அப்புறம் டாக்டர், பேஷண்ட்ஸ் சிசேரியனுக்கு அப்புறம் எவ்வளோ நாளில் ஜிம்முக்கு அல்லது எக்ஸசைஸ் போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நார்மல் டெலிவரியோ சிசேரியனோ டெலிவரிக்கு அப்புறமா அந்த பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பட் ஆனால் அந்த ஜிம் போகிறது அதெல்லாம் நார்மல் டெலிவரினா ஒரு 4 வீக்ஸ் கழிச்சு போங்க, சிசேரியன்னா 3 months வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் சாதாரணமாக வாக்கிங் அந்த மாதிரி மைல்டான எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் டாக்டர். பேஷண்ட்ஸ் கேட்குற ஒரு கேள்வி, சிசேரியனுக்கு அப்புறம் மெட்டர்னிட்டி பெல்ட் போடுறதுனால தொப்பையோட அளவு குறையுமா? தொப்பை குறையிறதுக்காக மெட்டர்னிட்டி பெல்ட் போட சொல்லலை. அந்த பெல்ட் உங்களோட சப்போர்ட்காக மட்டும்தான், அந்த வயிறோட சப்போர்ட்டுக்கும் முதுகோட சப்போர்ட்காக தான். தொப்பை குறையணும்னா எக்ஸசைஸ் பண்ணுறது தான் நல்ல வழி. சரிங்க டாக்டர், தாய்ப்பால் கொடுக்கறதுனால நிப்பிளில் வர வலி, வெடிப்பு, இதுக்கு என்ன சஜஷன் நம்ம கொடுக்கலாம் டாக்டர்? அதுக்கு அந்த பால் குடிச்சு முடிச்சதும் அந்த கடைசியாக வர பாலை அந்த வெடிப்பு மேலே லேசாக தடவி விட்டுடுங்க. சோப் போட்டு ரொம்ப க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதை க்ளீன் பண்ணி அந்த இதெல்லாம் சுரண்டிலாம் விட வேண்டாம். ஒருவேளை ரொம்ப அந்த வெடிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக ஆயிடுச்சுன்னா நிப்பிள் ஷீல்டை யூஸ் பண்ணிக்கலாம். நெய் அதிகமாக சாப்பிட்டா பால் ஊறுன்னு சொல்கிறாங்க, இது உண்மையா டாக்டர்? அப்படிலாம் இல்லை, அதிகமாக நெய் சாப்பிட்டா வெயிட்டு தான் போடும். பால் ஊறணும்னா வெந்தயம், பூண்டு, தண்ணி நல்லா குடிச்சு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கலாம். இந்த வெயிட் குறைக்கிறத பற்றி கேட்டிங்கல்ல, எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுத்தாலே ஒரு நாளைக்கு 500 கேலரி குறைக்கும். அதே மாதிரி டெலிவரிக்கு அப்புறம் காரம் புளியெல்லாம் சேர்க்காத பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்களே, இது எவ்வளோ அளவுக்கு உண்மை டாக்டர்? இது அளவுக்கு அதிகமான காரம், அதுக்கு அளவுக்கு அதிகமான எண்ணெய், அதை குறைச்சிக்கோங்க. மற்றபடி எல்லா காயும் சாப்பிட்லாம், நல்ல பழங்கள் சாப்பிட்லாம், சளி பிடிக்காதுன்னா எல்லா பழமும் சாப்பிட்லாம், பால் நிறைய சாப்பிடுங்க. சில பேஷண்ட்ஸ் குழந்தை பிறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காரணமே இல்லாமல் அழுக வருதுன்னு சொல்கிறாங்க, இது நார்மல் தானா டாக்டர்? டெலிவரிக்கு அப்புறமா இந்த காரணமே இல்லாமல் அழுக வருதுன்றது 100% நார்மல். இது பேர் போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது நிறைய அந்த ஹார்மோன் வித்ட்ராயல், ஹார்மோன் சேஞ்சஸ் அதனால வருது. நிறைய சமயம் தூக்கமும் சரியா இருக்காது இல்லையா, அதனாலையும் இருக்கும். இது தன்னாலேயும் சரியாயிடும், ஃபேமிலியோட சப்போர்ட் இருந்ததுன்னா ரொம்ப சீக்கிரமா சரியாயிடும். ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, டெலிவரிக்கு அப்புறம் தூக்கமே வரமாட்டேங்குன்னு சொல்றாங்க, அதுவும் நார்மல் தானே டாக்டர்? நார்மல் தான், ஸ்லீப் இந்த பேபி ஸ்லீப்னு சொல்லுவாங்க. ஆனால் அது குழந்தை எல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம தூங்க வச்சிருப்போம், அதுக்குள்ள நம்ம தூங்கணும்னு ரெடியாகும் போது குழந்தை எந்திரிச்சிடும். அந்த மாதிரி அப்படிலாம் இருந்ததுன்னா அது வீட்டில் நம்ம சப்போர்ட் எடுத்துக்கோங்க. மற்றவங்க கிட்ட, வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட ஹெல்ப் கேளுங்க. நீங்கள் நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட்லெஸ்ஸாக இல்லாமல், ஆங்ஷியஸாக இல்லாமல் இருந்தால் தான் நல்ல பால் வரும். அதே மாதிரி டெலிவரிக்கு அப்புறம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறது எவ்வளோ சேஃப் டாக்டர்? ஒரு 1 to 1.5 months கேப் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் உடம்பு ரீதியாக நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மற்றபடி வலி இருந்தால் லூப்ரிகன்ஸ் யூஸ் பண்ணுங்க.